கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதேனால் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதேனால் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் ஆமே வான சுடர்கள் காணக ஜீவன் வாழ்த்திடவே. எல்லா இயற்கைகளும் கர்த்தரை போற்றுகிறது. வான சுடர்கள் காணக ஜீவன் வாழ்த்திடவே பரமாட்சிமையே. ஆற்று பறவை ஊற்று நீரோடை கர்த்தருக்கே கவி பாடிடுதே. ஆற்று பறவை ஊற்று நீரோடை கர்த்தருக்கே கவி பாடிடுதே. கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதேனால் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதேனால் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காட்டு கதறி கானக ஓடை கண்டடையும் வெளிமான்களை போல் காட்டில் கதறி. ஆமே எங்கள் ஆன்மா இன்னும் தேடும் போல் தாகம் தீர்க்கும் ஜீவத்த நீராம் கர்ப்பரன் இயேசுவை தேடிடுவோம். தாகம் தீர்க்கும் ஜீவத்த நீராம் கர்ப்பரன் இயேசுவை தேடிடுவோம். கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதேனால் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே நம்மீது புதிய கிருபை பொழிந்திடுதேனால் துதி செலு. ஒவ்வொரு நாளும் பொழிகிறார் கிருபையை நன்றி செலுத்தி. ஆமென். கதிரவன் தோன்றும் காலையிலே கர்த்தர் கிருபை என்றென்றும் ஓங்க. கர்த்தரே நல்லவர் என்றுரைப்போம். கர்த்தர் கிருபை என்றென்றும் ஓங்க. கர்த்தரே நல்லவர் என்றுரைப்போம். கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தரை காலையில் எழுந்தருள்வார். கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தரை காலையில் எழுந்தருள்வார். கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதேனால் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதேனால். நாளைய ஜீவன் பலனை கூட்டி கொடுத்த ஆயுசு நாட்கள்ல. ஆமென் ஆமென். கதிரவன் தோன்றும் காலையிலே என் உதடு உந்தனை போற்றும். என் கரங்கள் குவிந்து நீ செய்த எல்லா நன்மையில் நினைத்து என் உதடு உந்தனை போற்றும். என் கரங்கள் குவிந்தே வணங்கும். வாக்கியம் நான் கண்டடைந்தேனே யாக்கோபின் தேவனே என் துணையே. வாக்கியம் நான் அறிந்து கொண்டது ரட்சிப்பை பெற்றது எவ்வளவு பாக்கியம். ஆமே சொல்வோம். ஆமே வாக்கியம் நான் கண்டடைந்தேனே யாக்கோபின் தேவனே என்
கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே காலை விழிப்பேன் கர்த்தரின் சாயல் கண்களும் செவியும் காத்திருக்கோ. காலை விழிப்பேன் கர்த்தரை தரிசிக்க ஆமென். கண்களும் செவியும் காத்திருக்கோ. பாதமமர்ந்து வேதமே ருசித்து கீதங்கள் பாடியே மகிழ்ந்திடு ஆத்துமனேசர. பாதமமர்ந்து வேதமே ருசித்து கீதங்கள் பாடியே மகிழ்ந்திடுவே. கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவே. கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே நல் துதி செலுத்திடுவோம். ஹல்லேலூயா. கதிரவன் தோன்றும் ஆமென். மகிழ்ச்சியோடு வானம் பூமியாவும் படைத்தி வானம் திறந்தே தோன்றிடுவே. வானம் பூமியாவும் படைத்தி வானம் திறந்தும் தோன்றிடுவே. ஆவலடங்க என்னையும் அழைக்க ஆத்துமனேசரை வந்திடுவீர். ஆவலடங்க என்னையும் அழைக்க ஆத்துமனேசரை வந்திடுவீர். கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே நம்மேல புதிய கிருபை நாம பெற்றுக்கொள்வோம். அந்த கிருபையை செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் ஹல்லேலூயா. வான சுடர்கள் காணக ஜீவன் வாழ்த்திடவே பரன் மாட்சிமையே. வான சுடர்கள் காணக ஜீவன் வாழ்த்திடவே பரன் மாட்சிமையே. காற்று பறவை ஊற்று நீரோடை கர்த்தருக்கே கவி பாடிடுதே. காற்று பறவை ஊற்று நீரோடை கர்த்தருக்கே கவி பாடிடுதே. கதிரவன் தோன்றும் ஹல்லேலூயா புதிய கிருபை பொழிந்திடுதே நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை என்றென்றும் ஓங்க கர்த்தரே நல்லவர் இன்றுரைப்போம். கர்த்தர் கிருபை ஆமென். வாழ்க்கையில் நல்லவர் எதை எல்லாவற்றையும் ஆமென் இன்றுரைப்போம். கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தரின் நம் நடுவிலும் கர்த்தர் ஹல்லேலூயா ஆமென். கேருபீன்கள் ஹல்லேலூயா. கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தரி காலையில் எழுந்தருள்வார். கதிரவன் தோன்றும் ஆமென் புதிய கிருபை பொழிந்திடுதே. துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் ஆமென். என் உதடு என் உள்ளம் எங்கள் உதடும் உந்தனை போற்றும். என் கரங்கள் குவிந்தே வணங்கோ. எங்கள் உதடும் உந்தனை போற்றும். என் கரங்கள் குவிந்தே
சமூகமே. ஹalleluya. ஆண்டு நோக்கி சொல்வோம். ஆமென். பாக்கியம் நான் கண்டடைந்தேனே, யாக்கோபின் தேவனே என் துணையே. கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதேன, துதி செலுத்திடுவோம். ஹalleluya. கதிரவன் தோன்றும் அவருடைய சமூகத்துல காலை விழிப்பே. ஒவ்வொரு நாளும் ஒரு சமூகத்தை தேடுறவங்க வாழ்க்கையில் அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு பரிசுத்தம், அவ்வளவு பாதுகாப்பு. காலை விழிப்பே கர்த்தரின் சாயல் கண்களும் செவியும் காத்திருக்கும். பாதமமர்ந்து வேதமே ருசித்து கீதங்கள் பாடி மகிழ்ந்திடுவேன். பாதமமர்ந்து வேதமே ருசித்து கீதங்கள் பாடி மகிழ்ந்திடுவேன். கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதேன, துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் அவர் சீக்கிரமாய் வருகிறார். வானம் பூமி யாவும் படைத்தீர், வானம் திறந்தே தோன்றிடுவீர். வானம் பூமி காலை மத்திய ஆகாயத்தில் அவருடைய சத்தம் துணிக்க போகிறது. தோன்றிடுவீர். ஆவல் அடங்க என்னையும் அழைக்க ஆத்துமனேசரே. ஹalleluya. ஆவல் அடங்க என்னையும் அழைக்க ஆத்துமனேசரே வந்திடுவேன். கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதேன, துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதேன, துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே. ஹalleluya. ஹalleluya. அந்த கிருபை பெற்றுக்கொள்வோம். கரங்களை உயர்த்தி எல்லா தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே உம்முடைய புதிய கிருபைனால என்ற இந்த நாள் இந்த வாரத்தில் அதிகமாக நிரப்புங்க ஆண்டவரே. எல்லாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போம். ஹalleluya. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே உம்முடைய கிருபையினால் திருப்தியாக்கும் என்று வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தை வாஞ்சியோடு தேடி துவங்குகிற ஒவ்வொருவருக்கும் வெற்றி, ஜெயம், சமாதானம், பாதுகாப்பு. இந்த நாளிலும் தேவனை எல்லாரும் அப்படியே துதித்து ஆண்டவரே, இந்த நாளும் இந்த வாரத்திலும் உடைய மகிமையினால் கிருபையினால் எங்களை மூடுங்க ஆண்டவரே. தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளையும் தம்முடைய சித்தத்தின்படி தேவன் நமக்கு தருகிறார். ஹalleluya ஹalleluya. எல்லாம் சொல்றாமா? புதிய கிருபை பொழிந்திடுதேனல், துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலை. ஆமென். இந்த நாளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya ஹalleluya. நம்ம கொடுத்துக்கிற எல்லா சுகபல ஆரோக்கியத்துக்காய் கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம் பலனாகிய கர்த்தரை முழு பலத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு மனதோடு நாம் தேடிக்கொண்டே இருப்போம். தேவனை துதித்து கொண்டே இருப்போம். ஓ, அவருடைய கிருபை நம்ம நிரப்பிக் கொண்டே இருக்கும். Praise the Lord. Hallelujah. Oh, Shyadarama Kabadalarama. Oh, நன்றி 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 நன்றி. Praise the Lord. 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 Hallelujah. Hallelujah.
நன்றி நன்றி. நம்முடைய ஒரு பெரிய ஆதாரம், ஒரு பெரிய அடைக்கலம், நம்மை நடத்துகிறவர் நம் தேவன் ஒருவர் தான். ஹல்லேலூயா. இந்த பூமியில் அவரை தவிர வேறு ஆதாரம், ஆதரவு என்று சொல்லுவதற்கு வேறு எவரும் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் எல்லா மனுஷனும் எல்லா காரியமும். ஆனால் நம்மளை வாழ்க்கையில் முழுமையாய் நம்மை தாங்கி நடத்த போகிறவர் கர்த்தர் தான். ஹல்லேலூயா. உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் கண்களுக்கு உண்பதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தாயின் கருவில் உன்னை நான் தோன்றும் முன்னே அறிந்தேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எனவே நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் கர்த்தர் மேலே உறுதியாக இருக்கணும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. 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 நன்றி நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய சிந்தனையில், நம்முடைய எண்ணத்தில், நம்முடைய வாழ்க்கையில் எந்த மனிதரிடத்துலையும் நம்ம நிற்கிற ஜனமாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில், முழங்காலில், ஜெபத்தில், அவரிடத்தில் கேட்பதில், அவரை நோக்கி பார்ப்பதில் நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை அழகாக நடத்தி செல்ல வல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பஞ்ச காலம் வந்தாலும் எலியாவை ஆண்டவர் அழகாக நடத்தி சென்றார். கர்த்தருக்கு முன்பதாய் நிற்கிற எலியாவை கர்த்தர் கைவிடவே இல்லை. அதே போல் கர்த்தரை நோக்கி பார்க்கிற, கர்த்தர் சார்ந்திருக்கிற ஒரு ஜனங்களையும் அவர் சும்மா இருக்க விடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லாமா? உம்மை நோக்கி பார்ப்பேன், நன்மையை பெறுவேன், யாரிடம் போவேன் உம்மையெல்லாம். உம்மை நோக்கி பார்ப்பேன், நன்மையை பெறுவேன், யாரிடம் போவேன் உம்மையெல்லாம். கருணை பொழியும் கண்மலையை கண்கள் அதனை நோக்கிடுதே. கருணை பொழியும் கண்மலையை கண்கள் அதனை நோக்கிடுதே. உம்மை நோக்கி பார்ப்பேன், நன்மையை பெறுவேன், யாரிடம் போவேன் உம்மை நோக்கி பார்ப்பேன், நன்மையை பெறுவேன், யாரிடம் போவேன் உம்மையெல்லாம். கருணை பொழியும் கண்மலையை கண்கள் அதனை நோக்கிடுதே. கருணை பொழியும் ஹல்லேலூயா கண்கள் அதனை நோக்கிடுதே. உம்மை நோக்கி பார்ப்பேன், நன்மையை. ஹல்லேலூயா. ஊக்கமாக ஆமென். உண்மையாக காலவேளை ஆமென். உம்மை நோக்கி பார்ப்பேன், நன்மையை பெறுவேன், யாரிடம் போவேன் உம்மையெல்லாம். உம்மை போல இரட்சகர் இல்லை, உம்மை தவிர மீட்பரும் இல்லை. உம்மை போல இரட்சகர் இல்லை, உம்மை தவிர மீட்பரும் இல்லை. உயரமான மண்டலத்திலோ தாழ பூமி எவரும் இல்லை. உயரமான மண்டலத்திலோ தாழ பூமி எவரும் இல்லை. ஆமென். உம்மை நோக்கி பார்ப்பேன், நன்மையை பெறுவேன், யாரிடம் போவேன் உம்மையெல்லாம். உம்மை நோக்கி பார்ப்பேன், நன்மையை பெறுவேன், யாரிடம் போவேன் உம்மையெல்லாம். கருணை பொழியும் கண்மலையை கண்கள் அதனை நோக்கிடுவே. கருணை பொழியும் ஆமென், கண்கள் அதனை நோக்கிடுவே. உம்மை நோக்கி பார்ப்பேன், நன்மையை பெறுவேன், யாரிடம் போவேன் உம்மையெல்லாம். எஜமானின் கைகளை நோக்கிடுவேன், உண்மையான ஊழியனா. எஜமானின் கைகளை நோக்கிடுவேன்,
ஆமென். அவரே ஆதரவு, அவரே ஒத்தாசை அனுப்புகிறார், அவர் தான் நம்ம நடத்துகிறவர். ஆமென். உம்மை நோக்கி பார்ப்பேன், நன்மை பெறுவேன், யாரிடம் போவேன், உம்மையல்லால் கருணை பொழியும் கண்மலையை, கண்கள் அதனை நோக்கிடுதே, கருணை பொழியும் கண்மலையை, கண்கள் அதனை நோக்கிடுதே. உம்மை நோக்கி பார்ப்பேன், பெறுவேன், யாரிடம் போவேன், உம்மையல்லால் உம்மை நோக்கி பார்ப்பேன். ஆமென், ஆமென். யாரிடம் போவேன், உம்மையல்லால் காத்திருப்போர் பெற்றிடுவார், காணாததையோ கர்த்தர் பெரியவர். காத்திருப்பு ஜபத்துல, அவள் சமூகத்துல, படிவோடு வசனத்துல. ஆமென். காடை போல பண்ணாவை போல அளவில்லாமல் கொண்டிடுவான், காடை போல பண்ணாவை போல அளவில்லாமல் வந்திடுவான். உம்மை நோக்கி பார்ப்பேன். ஆமென். விசுவாசத்தோட, விசுவாசத்தை கர்த்தர் மேல வைத்து, உம்மையல்லால் உம்மை நோக்கி பார்ப்பேன். உம்மையல்லால் கருணை பொழியும் கண்மலையை, கண்கள் அதனை நோக்கிடுவே, கருணை பொழியும் கண்மலையை, கண்கள் அதனை நோக்கிடுதே. உம்மை நோக்கி பார்ப்பேன், நன்மை பெறுவேன், யாரிடம் போவேன், உம்மை நோக்கி பார்ப்பேன், நன்மை பெறுவேன், யாரிடம் போவேன். ஆமென். பரிசுத்தமாய் வாழ்ந்திடுவேன், பாரில் அனைத்தையும் பெற்றிடுவேன், பரிசுத்தமாய் வசனத்து கீழ்ப்படிந்து வாழ்ந்து, ஆமென், அனைத்தையும் பெற்றிடுவேன், அற்புதம் அதிசயம் காட்டிடுவார், சோதனைகளை வென்றிடுவேன், அற்புதம் அதிசயம். ஆமென். அவருக்கு பிரியமாய் நடக்க நடக்க நம்ம விரும்புகிற காரியங்களை தேவன் நிறைவேற்றுவார். ஆமென். அற்புதம் அதிசயம் காட்டிடுவார், சோதனைகளை வென்றிடு. ஆமென். உம்மை நோக்கி பார்ப்பேன், நன்மை பெறுவேன், யாரிடம் போவேன், உம்மையல்லால் உம்மை நோக்கி பார்ப்பேன், நன்மை பெறுவேன், யாரிடம் போவேன், உம்மையல்லால் கருணை பொழியும் கண்மலையை, கண்கள் அதனை நோக்கிடுவே, கருணை பொழியும் கண்மலையை, கண்கள் அதனை நோக்கிடுவே, கருணை பொழியும் கண்மலையை, கண்கள் அதனை நோக்கிடுதே. உம்மை நோக்கி பார்ப்பேன், நன்மையை பெறுவேன், யாரிடம் போவேன், உம்மையல்லால் உம்மை நோக்கி பார்ப்பேன், நன்மையை பெறுவேன், யாரிடம் போவேன், உம்மையல்லால் கருணை பொழியும் கண்மலையை, கண்கள் அதனை நோக்கிடு. ஆமென். கர்த்தரை நோக்கி சொல்வோம், நோக்கிடுதே. உம்மை நோக்கி பார்ப்பேன், ஆமென் ஆமென். யாரிடம் போவேன், உம்மையல்லால் உம்மை நோக்கி பார்ப்பேன், நன்மை பெறுவேன். யாரிடம் போவேன், உம்மையல்லால் உண்மைக்கு பார்ப்பேன், நன்மை பெறுவேன். யாரிடம் போவேன், உம்மையல்லால். சொல்வோமா? உம்மை போல ரட்சகர் இல்லை, உம்மை தவிர மீட்பருமில்லை. உம்மை போல, ஆமென் ஆமென்,
பெறுவேன். யாரிடம் போவேன்? உம்மையெல்லாம். ஆமென். நம்மளை தாழ்த்தி Praise the Lord. யாரிடம் போவேன்? உம்மையெல்லாம். கருணை பொழியும் கண்மலையை கண்கள் அதனை நோக்கிடுதே. கருணை பொழியோ ஆமென். ஹல்லேலூயா. கருணை பொழியும் கண்மலையை கண்கள் அதனை நோக்கிடுதே. கருணை பொழியும் கண்மலையை கர்த்தரை நோக்கி பார்க்க பார்க்க தரித்திரங்கள் வறுமைகள் மாற. ஆமென். காத்திருப்போர் பெற்றிடும் குறைகள் எல்லாம் நிறைவாய் மாறும். அடைந்திடுவார். காத்திருப்போர் ஆவிக்குரிய வாழ்க்கையில உலக வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் அதையும் அடைந்திடுவார். காடை போல மன்னாவை போல அளவில்லாமல் தந்திடுவார். காடை போல மன்னாவை போல அளவில்லா. அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். உம்மை நோக்கி பார்ப்பேன், நன்மையை பெறுவேன். யாரிடம் போவேன்? உம்மையெல்லாம். உம்மை நோக்கி பார்ப்பேன், நன்மையை பெறுவேன். யாரிடம் போவேன்? உம்மையெல்லாம். கருணை பொழியும் கண்மலையை கண்கள் அதனை நோக்கிடுதே. கருணை பொழியும் கண்மலையை கண்கள் அதனை நோக்கிடுதே. உம்மை நோக்கி பார்ப்பேன், நன்மையை பெறுவேன். யாரிடம் போவேன்? உம்மையெல்லாம். உம்மை நோக்கி பார்ப்பேன், நன்மையை பெறுவேன். யாரிடம் போவேன்? உம்மையெல்லாம். ஹல்லேலூயா. அநேக விஷயத்துக்கு நம்முடைய சொந்த முயற்சி, மற்றவங்களுடைய உதவி, நிறைய விஷயத்தில் இது எடுபடாது. எல்லாவற்றுக்கும் தேவனுடைய உதவி ஒத்தாசை நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனையோ தடைகள், எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ நன்மைகள் நாம் பெற்றுக்கொள்ளணும். எல்லாவற்றுக்கும் தேவ சமூகம்தான். ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஜபத்தில், ஆராதனையில், துதியில் கர்த்தரை நோக்கி காத்திருக்கிறார்களோ அவர் வாழ்க்கையில் நன்மையினால் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் வானத்தை நோக்கி ஆண்டவர் நோக்கி சொல்லுவோமா? உம்மை நோக்கி பார்ப்பேன், நன்மையை பெறுவேன். யாரிடம் போவேன்? ஆமென். உம்மை நோக்கி பார்ப்பேன், நன்மையை பெறுவேன். யாரிடம் போவேன்? உம்மையல்லால். கருணை பொழியோ. அவன் யாவரும் அதனை நோக்கிடுவே. கருணை பொழியோ. கண்கள் உம்மையே நோக்கிடுவே. உம்மை நோக்கி பார்ப்பே, நன்மையை பெறுவே. யாரிடம் போவே? சில போராட்டம் பிரச்சனைக்கு மனுஷங்களை தேடும் பொழுது பிரச்சனை அதிகமாக்கி விட்டுருவாங்க. சில தேவைகளுக்கு போயிட்டு மனுஷங்கிட்ட வாங்கும் பொழுது, கேட்கும் பொழுது இலக்காரமாக நினைப்பாங்க. நம்ம அடிமையாக அவங்களுக்கு மாறிவிடுவோம். ஆனால் யாரெல்லாம் ஜெபத்தில் என் எஜமான், என் தேவன், சர்வலோகத்தின் ராஜா, அவரை நோக்கி நான் பார்ப்பேன், அவரை நோக்கி காத்திருப்பேன் என்று சொல்லி உறுதியாக நிற்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் யாரிடத்துலையும் அடிப்படை நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. சிக்கலில் சிக்கிக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் அழகாக நடத்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தனை, மனது, விசுவாசம் எல்லாம் அப்படியே மாற முடிய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கருணை பொழியும் கண்மலையை கண்கள் அதனை நோக்கிடுவே. கருணை பொழியோ. ஆமென். கண்கள் அதனை. ஆமென். நல்ல சத்தத்தோடு சொல்லுவோமா? உம்மை நோக்கி பார்ப்பேன், நன்மையை பெறுவே. யாரிடம் போவே?
உம்மை நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா. அரிடம் போவே. ஆமென். அப்படியே கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ராம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒத்தாசை அனுப்ப போகிற தேவனை எல்லாரும் துதிப்போம். Praise the Lord. Hallelujah. 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 Oh, thank you Holy Spirit. கர்த்தர் நம்முடைய பலன், அவர் நம்ம ராஜாவா இருக்கிறார். Hallelujah. ஒன்றுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு. ஆமென் ஆமென். துருகமும் நீ, கேடகம் நீ, ரட்சண்யக்கும் அடைக்கலம் நீ. துருகமும் நீ. Oh, praise the Lord. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். ஆமென். கர்த்தாவே என் பலனே, அன்பு துருகம் அவர், துருகம் நீ. ஹல்லேலூயா. ரட்சண்யக்கும் அடைக்கலம் நீ. துருகமும் நீ. Praise you Lord. ரட்சண்யக்கும் அடைக்கலம் கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். எங்கள் கர்த்தாவே என் பலனே. Praise you Lord. Hallelujah. மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதோ, துர்ச்சன பிரவாக துன்மார்க்கர் நம்மளை சூழ்ந்த பொழுது, ஆமென், கர்த்தர் விடுவித்தார். ஆமென். துர்ச்சன பிரவாகம் புரண்ட போதோ, நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, நெருக்கத்தின் மத்தியில் ஆமென் உருக்கமாய் வந்து உதவி செய்தார். உருக்கமாய் வந்து எங்கள் பலனாகிய கர்த்தர். ஆமென். கர்த்தாவே கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். துருகமும் நீ. இன்றும் என்றும் என்றென்றைக்கும். ஆமென். அடைக்கலம் நீ. துருகமும் நீ. ஆமென். ஓ, praise the Lord. அடைக்கலம் நீர் எங்கள் கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே praise the Lord. உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். தய செய்பவனுக்கு நீ தயை உள்ளவர், உத்தமனை நீ தய செய்பவனுக்கு நீ தயை உள்ளவர், உத்தமனை நீ உயர்த்திடுவீர். புனிதனுக்கு நீர் புனிதர் என்றோ, புனிதனுக்கு நீர் புனிதர் என்றோ. புதிய கிருபையின் உறைவிடமே, புதிய கிருபையின் உறைவிடமே கர்த்தாவே. ஆமென். நம் பலன், நம்முடைய வாழ்க்கை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. கர்த்தாவே ஓ தூர்ந்திடுவேன். துருகமும் நீ. ஓ ரட்சண்யக்கும் அடைக்கலம் நீ. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். எங்கள் கர்த்தாவே நீர் ஒருவரே. ஆமென். உம்முடைய பலத்தை கொண்டு, உம்முடைய சத்துவத்தினால், உம்மாலே ஓர் சேனை
எங்களால் முடியாத விஷயங்கள் எல்லாவற்றையும் ஆமென் தாண்டிடுவே உம்மாலே ஓர் சேனைக்குள் பாய்வே ஆமென் 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 சத்துருவை நான் பாவத்தையும் பிசாசையும் எதிர்ப்பின் வல்லமைகளையும் ஆமென் வேன் சதா காலமோ நாங்கள் துரத்துவோம் விரட்டுவோம் உம்முடைய பலத்தினால் ஆமென் சத்துருவை நான் தொடர்ந்திடுவே ஒன்றும் எங்களை மேற்கொள்ள முடியாது ஆமென் சதா காலமோ ஜெயம் எடுப்பே சதா காலமோ ஹalleluya கர்த்தாவே ஓ நம் கர்த்தரை ஆமென் ஆனந்தத்தோடு விசுவாசத்தோடு கர்த்தாவே இன்பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே எங்கள் துருகமும் நீ ஓ ரட்சண்ய கோம்பும் அடைக்கலம் நீ துருகமும் நீ ஆமென் ரட்சண்ய கோம்பும் அடைக்கலம் நீ ரட்சண்ய கேடகம் எனக்கு தந்து உமது கரம் விலையேறப்பட்ட ரட்சிப்பை தந்தீரே ஆமென் ரட்சண்ய கேடகம் ஆமென் ஆமென் எங்களை உயர்த்துகிற தேவன் மேன்மையாய் மாற்றுகிறவன் நீர் ஆமென் கர்த்தரை அல்லால் தேவன் எங்கள் வாழ்க்கையில நீர் ஒருவரே உயர்ந்தவர் மேன்மையானவர் அவரே என் கண்மலையாவார் அவரே நீர் ஒருவரே கர்த்தரை அல்லால் தேவன் இல்லை எந்த கண்மலையாவார் அவரே எந்த கண்மலையாவார் கர்த்தாவே எந்தலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே கர்த்தாவே எந்தலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே துருகமும் நீ ரட்சண்ய கோபம் துருகமும் எங்களை சூழ்ந்திருக்கிற கோட்டை துருகா எங்கள் பாதுகாவலர் நீ கர்த்தாவே இன்பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே கர்த்தாவே இன்பலனே ஓ பலப்படுத்துகிறவர் நம்மளை ஆமென் பலத்தினால் என்னை இடை கட்டி மான்களின் இடராமல் வழுவாமல் நம்மளை பலப்படுத்தி நடத்துகிறார் ஆமென் ஆமென் மான்களின் கால்களை போலாக்கி நீதியின் சால்வை எனக்கு தந்து நீதியே அவர் பிள்ளை என்ற அதிகாரத்தை தந்து உயர் ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகிறார் உயர் ஸ்தலத்தில் நீதியின் சால்வையை எனக்கு தந்து நீதியின் சால்வையை உயர் ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகிறார் உயர் ஸ்தலத்தில் என்னை ஆமென் கர்த்தாவே கர்த்தாவே எங்களனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே துருகமும் நீ ஆமென் ரட்சண்ய கோபம் அடைக்கலம் நீ துருகமும் நீ ஹalleluya ரட்சண்ய கோபம் அடைக்கலம் நீ துருகமும் நீ ஓ praise the Lord உம்முடைய பலத்தினாலே உம்மாலே ஓர் சேனைக்குள் பாய்வே உம்மாலே எங்களால் தாண்ட முடியாத உயரங்களை உம்மாலே ஓர் சேனைக்குள் பாய்வே ஓ சத்துருவை நான் தொடர்ந்திடுவே சத்துருவை போராட்டத்தின் வல்லமைகளை சதா காலமும் ஜெயம் எடுப்பே சதா காலமோ ஆமென் கர்த்தாவே எங்களனே ஓ ஹalleluya கர்த்தாவே எங்களனே ஆமென் 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 கர்த்தாவே
ரட்சண்ய கோபம் அடைக்கலம் நீ, துருகமும் நீ, பக்கபலமாய் துணையாளராய் உதவி செய்கிறவராய் எங்களோடு இருக்கிறவராய் துருகமும் நீ. பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன். ஓ ஹalleluya, ஆமென். துருகமும் நீ, அடைக்கலம் நீ, துருகமும் நீ, கேடகம் நீ, ரட்சண்ய கோபம். ஓ ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு. ஆமென். கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு. ஆமென். துருகமும் நீ, கேடகம் நீ, ரட்சண்ய கோம்பும். ஆமென், ஆமென். துருகமும் நீர், கேடகம் நீர், ரட்சண்ய கோம்பும். ஆமென். கரங்களை உயர்த்தி தேவன் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், ஹalleluya. நல்ல சத்தத்தை உயர்த்தி தேவனை துதிப்போமா. Praise the Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. அப்படியே எழுந்து நின்றவர்களாக Hallelujah. Thank you Holy Spirit. Hallelujah. அவர் அன்பு செலுத்துவர்களுக்கு குறைவில்லை. Hallelujah. உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. ஆண்டவர் நோக்கி சொல்லுவோமா. கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு. Praise the Lord. துருகமும் நீ, ரட்சண்ய கோம்பும் அடைக்கலம் நீர். துருகமும் நீ, கேடகம் நீ, ரட்சண்ய கோம்பும். ஹalleluya. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Praise the Lord. நன்றி, 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 நன்றி. Praise the Lord. Hallelujah. அவருடைய பாடுகள், அவர் ரத்தம், அவருடைய தியாகம் நம்மை ரட்சித்து வாழ வைக்கிறது. Hallelujah. இன்னுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் உண்மையாக செவி கொடுப்போம் என்றால் தேவனோடு கூட நம்ம வாழுகிற பிள்ளைகளாய் நம்ம மாறப்போகிறோம். Hallelujah. தேவன் நமக்குள்ள விரும்புகிறது அவருடைய அன்பு நமக்குள்ள பெருக வேண்டும். ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருங்கள். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு அன்பை செலுத்து என்ற வசனம் சொல்லுகிறது. நம்மை நேசிக்கிற ஆண்டவரை நாம் உண்மையாய் நேசிக்க ஆரம்பிப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை மிக நேர்த்தியாய் மாறும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம அப்படியே மாற்ற முடிய. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கல்வாரியின் கருணை இதே காயங்கள் காணுதே. கர்த்தன் இயேசு பார்க்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தன் இயேசு பாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவின்று பாயுதே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவின்று பாயுதே. எதற்காய்? நம்மை விலையேற பெற்றவர்களாய் மாற்ற, தகுதியில்லாத நம்மளை தகுதியா மாற்றதா. விலையேறப்பட்ட ரத்தத்தை நமக்காக சிந்தினார்.
இதை உணர்வோம். விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையா இந்தனரே. உன் வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிணையாகுமோ. அன்னையிலோ நம்ம தாய் தகப்பன் செய்ய முடியாத நமக்காய் செய்தார். அன்னையோ அன்பு வைத்தே தன் ஜீவனை விலையேற பெற்ற திருரத்தம் அவர் விழாவி நின்று பாயுதே. விலையேற பெற்ற திருரத்தம் அவர் விழாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோராய் நம்மை மாற்ற விலையா மீண்டும் பாவத்துல அசுத்தத்துல வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டாம். விலை அர்ச்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் சிந்தையிலே பாரங்களும் நிந்தைகளேற்றவராய் தொங்குகின்றார் பாதகன் போல் மங்காவால் வலிக்கவே. தொங்குகிறார் பாதகன் போல் மங்காவால் வலிக்கவே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவி நின்று பாயுதே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் நம்மை மாற்ற. பாவத்துல சிற்றின்பத்துல மலிவாய் நாம் மாறக்கூடாது. தேவனுக்கு விலையேற பெற்ற ஆத்மாவா ராஜ்யத்துக்குரிய ஆத்மாவை மாற ஆமென் மாற்ற விலையா இந்தனரே. எந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பற்றி எந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பற்றி தந்தையேவும் அன்பினையே சிந்தித்து சேவை செய்வே. தந்தையேவும் அன்பினையே சிந்தித்து சேவை செய்வே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவி நின்று பாயுதே. சொல்வோமா? விலையேற பெற்ற எனக்காக என் ஆன்மாவுக்காக என் வாழ்க்கைக்காக பாயுதே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையா இந்தனரே. இனி நான் பாவத்திற்கு அல்ல, என் மனதின்படி அல்ல, என் ஆண்டவருக்காக வாழ்வேன் என்ற உறுதியோட விலையேற பெற்றோனா என்னை மாற்ற விலையா இந்தனரே. மனுஷனை நினைக்கவும் அவனை விசாரிக்கவோ மண்ணில்லவா. நாங்கள் எல்லாரும் ஏமாத்திரம் எங்களை நினைச்சு பார்க்க எங்களுக்காக இவ்வளவு தியாகம் செய்ய நாங்களா ஒன்றுமில்லாதவர்கள் ஆண்டவரே. ஆமென். மண்ணில்லவா ஏமாத்திரா மன்னவா. மீண்டும் சொல்வோமா? மனுஷனை நீ நினைக்க
மாற்ற விலையா ஈந்தனரே. விலையேற பெற்றோரா நம்மை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோரா நம்மை மாற்ற விலையா ஈந்தனரே. ஹல்லேலூயா. பாவம் செய்து உலக சிற்றின்பத்தில் வாழ்றவங்க எல்லாருமே பரிதபிக்கப்பட்டவங்க, நரகத்துக்கு போக போகிறவங்க, பாதளத்தில் மாட்டிக்கொள்ள போகிறவங்க, தங்கள் சொந்த இஷ்டத்தில் சுய விருப்பத்தில் மனம் போன வழியில் ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை பெறாமல் அப்படி வசனத்தின்படி நடக்காமல் அஜாக்கிரதையாக இருக்கிற அத்தனை பேருமே பாதாளத்துக்கு போகக்கூடிய ஆத்துமாக்கள். ஆனால் ஆண்டவர் நமக்காக இவ்வளோ பாடுகேன் பட்டாருன்னா, மலிவான சீப்பஸ்ட் சோலாக இருக்கிற நம்ம விலையேற பெற்ற ஆத்மாவா இந்த பூமியில் மாற்றி ஆயத்தப்படுத்தி நம்ம எவரோடு கூட வாழ வைக்க தான் இவ்வளோ பாடுகளை பட்டார். ஹல்லேலூயா. இந்த காலவில் கூட அந்த அன்பை நம்ம உணர்வோம். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய வழிகளுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டை நோக்கி சொல்லாமா, விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவில் நின்று கடைசி அவர் சரத்தின ரத்தத்தை கூட நமக்காக கொடுத்தார். பெற்ற திரு ரத்தமே அவர் முழு ரத்தத்தை நம்முடைய பாவத்தை மன்னிக்க அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். விலையேற பெற்றோராய் என்னை மாற்ற விலையா ஈந்தனரே. விலையேற பெற்றோராய் மாற்ற விலையாக அந்த அன்பை உணர்ந்தவர்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரா 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 ஸ்தோத்திரா. அன்பினாவியே துயாவியே துணையாளரே ஊற்று தண்ணீரே உள்ளமே இந்த அரசாட்சி ராஜ்யங்களுக்குள்ள வரட்டும்பா, வர வேண்டும். நல்லவரே வல்லவரே எங்களுக்குள்ள வர வேண்டும். நல்லவர் எல்லாரும் அழைப்போம், எனக்குள்ள வாங்க ஆவியானவரே. சத்தத்தை உயர்த்தி வர வேண்டும். நல்லவரே வல்லவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை. ஆமென். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா உன்னதரே உயர்ந்தவரே ராஜாவே Praise the Lord. Hallelujah. எனவே கடந்த வாரத்தில் சில விஷயங்கள் நாம் பார்த்தோம். அவன் அசட்டையாக இருந்தான். ஏசா அசட்டையாக இருந்தான். கிட்டத்தட்ட 40 வயதில் அசட்டை பண்ணினான். கிட்டத்தட்ட 37 வருஷம் 77 வயதில் அவன் அதை தேட விரும்பினான். இத்தனை வருஷம் அவன் தான் இழந்து போன காரியங்களை திரும்பிய மீட்டு கொள்ள வேண்டும் என்று அக்கறை இல்லாதவனாய் வாழ்ந்தான். கிட்டத்தட்ட 37 வருஷங்கள் உணர்வில்லாமல் வாழ்ந்து பிற்பாடு ஆசீர்வாதத்தை பெற விரும்பினாலும் அவனுடைய வாழ்க்கையில்
ஆசீர்வாதத்தை பெற முடியாத ஒரு சூழ்நிலை வந்ததை நாம் பார்க்க முடிந்தது. பிரைஸ். எனவே தேவனுடைய ஜனங்களாகிய நாமும் கூட கர்த்தர் நம்ம கொடுத்துக்கிற நல்ல டைம் டியூரேஷனில் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை நம்ம எவ்வளோ பரிசுத்தமாக கொண்டு போனோம், எவ்வளோ தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படும் என்பதில் ரொம்ப கவனமாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதே போல் உலக வாழ்க்கை எடுத்துக்கொண்டாலும் கூட ஜெபித்து நல்ல முன்னேற்றம் அடைவதற்கு, நம்ம இந்த பூமியில் சாட்சியான ஒரு குடும்பமாய் வாழ்வதற்கு நிறைய ஜெபித்து தேவனுடைய ஆலோசனை கிருபை பெற்று நம்ம நிறைய முன்னேற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். இந்த வாரத்திலும் கூட சில விஷயங்கள் அதிலிருந்து நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாய் இருந்தான். இந்த ஊழியத்திலே யாரை சொல்லுதுன்னா யூதாசை சொல்லுகிறது. பிரைஸ் எல்லாம். எனவே தேவ ஜனமே, கர்த்தர் நம்ம எல்லாருக்குமே இந்த கிருபையின் காலத்தை ஏன் கொடுத்துருக்கிறாருன்னா இன்னொரு மிக முக்கியமான ஒரு செயலுக்காய் கொடுத்துருக்கிறார். அது என்னவென்றால், நாம் தேவனுடைய ரட்சிப்பை அநேகருக்கு பறைசாற்ற, தேவனுடைய சுவிசேஷத்தை அநேகருக்கு நாம் சொல்ல தான் தேவன் நம்மை இந்த காலங்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 9:16 பவுல் சொல்கிறார், நாம் அத்தனை பேருக்கும் சேர்த்து சொல்கிறார், அவரை வைத்து சொல்கிறார், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் நான் பார் எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லவே முடியாது. ஏன்னா என் மேலே விழுந்த டியூட்டி அது. எப்படி ஒரு குடும்பம் எடுக்கும் போது வேலை செய்யணும், குடும்பத்தை காப்பாற்றணும், பராமரிக்கணும் டியூட்டி இருக்குதோ, அதே போல் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற ஒரு இன்னொரு டியூட்டி, மிக முக்கியமான டியூட்டி என்னென்னா, நம்ம நாவின் மூலமாக அநேகருக்கு ஆண்டவரை குறித்து நம்ம சொல்ல வேண்டும், அறிவிக்க வேண்டும். சபையோடு இணைந்து சுவிசேஷ பணிகளில் நம்ம ஈடுபடுகிற ஜனமாக இருக்க வேண்டும். நம்ம சும்மா அப்படியே பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நம்ம அப்படியே வச்சுருந்தோன்னா நம்ம வாழ்க்கையில் பிரயோஜனம் இருக்காது. அநேகருக்கு நம்ம வீணான வார்த்தையை பேசுறதை விட்டுட்டு அநேகருக்கு நற்செய்திகளை அறிவிக்கணும், அநேகரை கிறிஸ்துவிடத்தில் வழிநடத்தணும். நம்மளோட பேச்சு நிறைய பேர் இடற வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. உலகத்தான விட மோசமாக நம்ம மற்றவங்ககிட்ட பேசி ரட்சிப்புக்குள்ளே வராத மாதிரி பண்ணுறக்கூடாது. மற்றவங்களை நம்ம நடக்கையில் நம்ம மிக கண்ணியமாய் நடந்து நம்முடைய வார்த்தைகளை தெளிவாக சொல்லி சுவிசேஷத்தை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக நீ பிரசங்கம் பண்ணுன்னு பைபிள் சொல்லுது. எனவே நம்ம கொடுக்கப்பட்ட நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய உறவினர்கள், நம்ம வீட்டு பக்கத்தில் கஷ்டப்படுறவங்க, பலதரப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவங்க, வழி தெரியாமல் ஆண்டவர் தெரியாமல் இருக்கிறவங்க, இப்படியாக அத்தனை பேருக்குமே நம்ம தேவனை குறித்து அறிவிப்பதற்காக இந்த கிருபையின் கால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனவே தேவ ஜனமே, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் விரும்புகிறார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் நம்முடைய ஜீவியத்தை நம்ம சரி பண்ணாமல், நம்ம வாயிலிருந்து நம்ம சுவிசேஷத்தை சொல்லாமல், நம்ம பாவத்தோடு வாழ்ந்து நம்மளும் அநேகருக்கு ரட்சிப்பின் வழியை காமிக்காமல் இருந்தா, அதான் சொல்லுது, ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அநேக அடிகள். இந்த பூமியில் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ரட்சிப்பை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லனா நம்ம வாழ்க்கையில் நிறைய விதமான பின்னடைவுகள் ஏற்படும். அதான் வசனம், அநேக அடிகள் அடிக்கப்படுவான்னா என்னன்னா, இந்த பூமியில் கிருபையை கர்த்தர் குறைப்பார். நம்ம கொடுக்குற பலனும் சரி, நம்ம கொடுக்குற ஆசீர்வாதமும் சரி, நம்ம கொடுக்குற எல்லா விதமான நன்மையும் சரி, சுவிசேஷத்தை யாராலும் நிறைய அறிவிக்கிறாங்களோ அவங்க வீடு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருக்கும். யாராருக்குள்ளெல்லாம் எனக்குள்ளே நிம்மதியே இல்லைன்னு சொல்கிறீங்களோ, ஃபஸ்ட்டு நீங்கள் பெற்ற ரட்சிப்பை மற்றவங்க நிறைய சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல பாருங்கள், உங்கள் மனசில் கோடி கொட்டி கொடுத்தாலும் வராத மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் நிறைய வந்து கொண்டே இருக்கும். அதை நீங்கள் உணர்வீங்க. ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை யார் அடக்கி வச்சுருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ வசதி வந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையில் நிம்மதி சுத்தமாக இருக்கவே இருக்காது. யாரெல்லாம் ஆண்டவருக்காக செயல்பட வேண்டும் என்று தங்கள் நாவுகளை, தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. கேட்குற ஜனத்துக்கும் மகிழ்ச்சி வரும், சொல்கிறவங்களுக்கும்
இறைக்கிற கிணறு என்ன பண்ணுமா? யூஸ் பண்ணாத கிணறு என்ன ஆகிடும்? ஒரு தண்ணி ஓடினு இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு தண்ணி தேங்கி நின்றுச்சுன்னா என்ன ஆகிடும்? நாற்று அடிச்சு போயிடும். சைக்கிள் ஓட்டுறோம், சைக்கிள் சும்மா இருக்கும்போது அப்படி நிற்க வச்சு நிற்குமா? நிற்காது. பெடலிங் பண்ணும்போது அது இயக்க தான் என்ன பண்ணோம்? சைக்கிள் அழகாக ஸ்டெடியாக போயினே இருக்கும். நம்ம கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணிட்டா என்ன ஆகிடும்? கவுந்து போயிடும் சைக்கிள். அதே மாதிரி தான் யாரெல்லாம் கர்த்தருக்காக ஏங்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் நிறைந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ். எனவே நல்ல பலன், ரட்சிப்பு, சமயம் எல்லாம் கர்த்தர் நம்ம கொடுத்துருப்பது நம்ம சும்மா ஜாக்கிரதையாக வாழ்வதற்கல்ல, ஏசாவை போல் உதாசனம் பண்ணி யாராவது சொல்லட்டும் பார்த்துக்கலான்னு வாழ்கிறதுக்கல்ல, நாம் அநேகருக்கு தேவனை அறிவிக்கவே நம்ம கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆதி அப்போஸ்தல காலங்களில் உபத்திரம் வீட்டை விட்டு தருத்துனாங்க, எல்லாத்தையும் அவங்க வாழ்க்கையில் எல்லாமே இழந்து போனாங்க. ஆனால் ஒன்றே ஒன்றில் மட்டும் அவங்க மன மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டே இருந்தாங்க. கர்த்தருடைய சுவிசேஷத்தை எங்கும் பிரசங்கம் பண்ணி அவங்க வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. ஹல்லேலூயா. எனவே இயேசு எனக்காக மரித்தார்னு சொல்கிற நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம்? அவர் நமக்காக உயிரை கொடுத்தார், ரத்தத்தை கொடுத்தாரு, ஜீவனை கொடுத்தாரு, எல்லாமே தியாகம் பண்ணார். நம்ம கடவுளுக்காக என்ன தியாகம் பண்ண போகிறோம்? நம்ம பணத்தை சேர்ப்பதிலையும், வீட்டை கட்டுவதிலையும், நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதிலையும், நம்ம நிம்மதியாக இருப்பதிலையும் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. நம்ம தேவனுடைய விஷயங்களுக்காக நம்ம கிரியை செய்யும் பொழுது மற்ற அத்தனையுமே தேவன் நமக்கு தானாக கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா. எனவே ஃபஸ்ட்டு உலகத்தில் எப்படி சுகமாக இருக்கலாம் என்பதை ஒரு கிறிஸ்தவன் விரும்பக்கூடாது. கர்த்தருக்காக நம்ம எப்படி கிரியை செய்யலாம் என்பதில் நம்முடைய மனது முன்னிலை வகிக்க வேண்டும். அவர்கள்தான் உயிருள்ள கிறிஸ்தவர்கள். யார் உயிருள்ள கிறிஸ்தவர்கள்? யாருன்னா கர்த்தருக்காக எந்த வகையில் நம்ம இணைந்து கிரியை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் செத்து போகாதவங்க. மற்ற உலகத்தில் எப்படி நம்ம இன்னும் நல்ல வசதியாக வாழலாம்னு நினைக்கிறவங்க, சுகபோகமாய் வாழ்கிறவர்கள் உயிரோடே செத்தவர்கள் என்று வசனம் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. எனவே தேவஜனமே, யூதாஸ் அவ்வளோ பெரிய பாக்கியத்தை இழந்து காட்டி கொடுத்தான், உதாசீனம் பண்ணினான். கடைசியில் அவனுடைய அந்த கிருபை எடுபட்டு போச்சு. அவன் இடத்துல இன்னொருவர் வரத்தக்கதாக அந்த சூழ்நிலை மாறி போச்சு. ஹல்லேலூயா. எனவே தேவஜனமே, யாரெல்லாம் என் வாழ்க்கையில் இந்த பலவீனம் இருக்குது, இந்த வியாதி இருக்குது, இந்த சுகம் எனக்குதுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிறீங்களோ, ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்த பலத்தை நீங்கள் கடவுளுக்கு பிரயோஜனப்படுத்துகிறீங்களா செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஏன் பலவீனம் இருக்குதுன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சம் பலத்தில் கூட நம்ம கர்த்தருக்காக எந்த கிரியும் செய்கிறதில்லை. நம்மளுடைய பலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்த ஆரம்பித்தோன்னா, கர்த்தருக்காக நம்ம பலத்தையும் நம் நேரத்தையும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம பிரயோஜனப்படுத்த ஆரம்பித்தோன்னா, நிச்சயமாக சொல்கிறேன், நம்மளுடைய வாழ்க்கையில் பலவீனத்திற்கு இடமே இருக்காது. இதுதான் வேதம் சொல்கிற சத்தியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உள்ளவன் எவனோ அவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும். கர்த்தருக்கான முயற்சி யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவங்களுக்கு இன்னும் தேவன் கிருபை கூட்டி கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய வெள்ளூர் சிஎம்சி உங்களுக்கு தெரியும், சிஎம்சி பெரிய ஹாஸ்பிட்டல். அதை ஆரம்பித்தவங்க ஐடாஸ் கேடர். வெளிநாட்டிலேருந்து அந்த அம்மா இங்கே அந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு கூட பிரசவம் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்தியாவில் எத்தனையோ பேர் இறந்து போனாங்க. நிறைய இங்கே இருந்த சில வைத்தியர்கள் தாழ்த்தப்பட்ட ஜனங்களெல்லாம் தொடமாட்டாங்க. இப்படியாக வேறுபாடு காமிச்சு அவங்க யாருக்குமே மருத்துவம் பார்க்காதவர்களாக இருந்தாங்க. வெளிநாட்டிலேருந்து இவங்க மருத்துவத்தை படித்து இங்கே ஹாஸ்பிட்டல் தொடங்கி அவங்க கூட இருக்கிற சாதாரண பெண்களை கூப்பிட்டு அவங்களுக்கு மருத்துவத்தை சொல்லி கொடுத்து இது மாதிரி ஆரம்பித்த காலத்தில் இந்த ஐடாஸ் கடருக்கு ஒரு சமயத்தில் சரியான ஜுரம், சரியான ஃபீவர், உடல் நடுக்கம், அவங்களால செயலாற்ற முடியாத ஒரு நிலைமை வந்துச்சு. அப்போ கூட மருத்துவத்தை சொல்லி கொடுத்தவங்க இவங்க உடம்பை செக் பண்ணி சொன்னாங்க, நீங்கள் ஒரு வாரத்துக்கு மேலே ரெஸ்ட்டில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மரணமே கூட வந்துடும், அவ்வளோ உடம்பு வீக்காக இருக்குது உங்களுக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த அம்மா சரின்னு சொல்லிட்டு அவங்க ஓய்வு எடுக்க பார்க்கும் பொழுது ஒரு குழந்தைக்கு ரொம்ப சீரியஸான கண்டிஷன். ஒரு அம்மா ஒரு குழந்தை தூக்கி நிற்கிறாங்க. அந்த காலத்தில் பெரிய ஹாஸ்பிட்டலாக இல்லை, சின்ன ஒரு
ஒரு ஓடு மாதிரி போட்டு அந்த காலத்தில் சின்னதாக ஆரம்பிச்சப்பட்டது தான். இந்த அம்மா கிட்ட வந்து நிற்கிறாங்க, அம்மா என் குழந்தைய காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி. இந்த அம்மாவே படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, உடம்பு சரியாக இல்லாமல். அப்போ அந்த அம்மா ஜெபிச்சாங்க உள்ளத்துக்குள்ள, ஆண்டவரே என்னால் எழுந்து நிற்க முடியல, பலவீனமாக இருக்குது, ஆனால் எனக்கு பலத்தை கொடுங்க. நான் இந்த குழந்தைக்கு மருத்துவம் பார்க்கணும், சுகமாகணும். அதே போல் வந்திருக்கிற இந்த அம்மாவுக்கு நான் உம்மை பற்றி சொல்லணும், மருத்துவம் அந்த குழந்தைக்கு பார்க்கணும், இந்த அம்மாவுக்கு உம்மை பற்றியும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், எனக்கு பலத்தை கொடுங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அவங்க பலவீனமாக இருந்தாலும் எழுந்து அந்த குழந்தைக்கு மருத்துவம் பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த அம்மாவுக்கு சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தாங்க. அதிசயமாக பார்த்தீங்கன்னா பல நாட்களாக இருந்த அந்த நடுக்கம், அந்த ஜுரங்கள் எல்லாம் அப்பயே அந்த சரீரத்தை விட்டு கர்த்தர் அப்படியே மாற்றி போட்டார். ஹல்லேலூயா. அந்த அம்மா எழுதின புஸ்தகத்தில் அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க, நான் என் சரீர பலவீனத்தை பார்த்து படுக்கையில் முடங்கி இருந்த வரையில் என் நோய் என்னை ஆட்கொண்டு இருந்துச்சு. ஆனால் எப்பொழுது நான் கர்த்தருடைய அன்பை பகிரவும் அவருடைய பிள்ளைகளுக்கு உதவவும் என் பலத்தை பயன்படுத்தினேனோ அப்போதே என் பலவீனம் என்னை விட்டு ஓடிப்போனது. சரீரம் பலம் என்பது சாப்பிட்ற சாப்பாட்டில் வரதல்ல, அது தேவனுக்கென்று அவருடைய பணியை செய்வதனால தேவன் ஒவ்வொருத்தருக்கும் பலனை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அம்மா அந்த டெஸ்டிமனி எழுதி வச்சிருக்கிறாங்க, நான் பலவீனம் படுத்துன்னு இருந்தேன், ஆனால் ஆண்டவருக்காக நான் முயற்சி செய்து எழும்பி நான் அந்த பிள்ளைக்கும் மருத்துவம் பார்த்தேன், அந்த அம்மாவுக்கும் சுவிசேஷத்தை சொல்லி கொண்டே இருக்கும்போது என் சரீரத்தில் இருந்த பெரிய பலவீனம் என்னை விட்டு அகன்று போச்சு. அதுக்கப்புறம் அந்த பலவீனமே என் வாழ்க்கையில் வரலன்னு அவங்க எழுதி வச்சுருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எனவே யாரெல்லாம் எனக்கு ரொம்ப பலவீனம், சோர்வு, அப்படி இப்படின்னு சொல்லின்னு இருக்கிறோமோ அப்படி தான் இருக்கும். கர்த்தருக்கென்று யார் துணிச்சலோடு அவருடைய சுவிசேஷத்துக்கென்று அவர் நாமத்திற்கென்று அவரை பறைசாற்றுகிறவர்களாக நாம் மாற ஆரம்பிக்கிறோமோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆண்டவர் வெளிப்படுத்தல் அதான் சொல்கிறார். வெளிப்படுத்தல் 3:8 வாசிங்க. இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல். உனக்கு என்ன பலன்? கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல். அவங்க எந்த ரீசனும் சொல்லி அந்த சபை, பிலதெல்பியா சபை, ஐயோ எங்களுக்கு கொஞ்சம் பலன் இருக்குது, எங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்னுலாம் சொல்லியான். அந்த கொஞ்ச பலன்லையும் அவர் நாமத்திற்கென்று மறுதலியாமல் கிரியை செஞ்சாங்களா. வாசிங்க. என் வசனத்தை கை கொண்டபடியினாலே, என் வசனத்தை கை கொண்டபடியினாலே அவர் சொன்ன எல்லாத்தையும் செஞ்சாங்களாம். அவர் சொன்ன சுவிசேஷத்தை அறிவிச்சாங்களாம், நன்மை செஞ்சாங்களாம், பரிசுத்தமாக வாழ்ந்தாங்களாம், கர்த்தருக்கு சாட்சியாக இருந்தாங்களாம், எல்லாமே அவங்க செஞ்சாங்களாம், வசனத்தை கை கொண்டாங்களாம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதான் சொல்றார், நீ கொஞ்ச பலத்துல கூட எனக்காக நீ கிரியை செஞ்சதுனால உனக்கு பிரம்மாண்டமான பாதையை திறக்கிறேன். ஹல்லேலூயா. யாரெல்லாம் பலவீனன்றீங்களோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கிற கொஞ்ச பலத்தை கடவுளுக்கு பிரயோஜனப்படுத்துங்க. பிறகு நீங்கள் சொல்வீங்க சாட்சி, என்னுடைய வாழ்க்கையில் பலவீனமே போய்விட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறோம்? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சும்மா இருக்கிற வரைக்கும் பலன் வராது. கர்த்தருக்காக ஒரு அடி எடுத்து வைக்கும் போது சூழ்நிலை மாறிடும். அதுதான் தேவனுடைய மிராக்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் எடுத்து வைன்னு சொல்ல மாட்டார். நம்ம எடுத்து ஆண்டவருக்காக முயற்சி செய்யும் பொழுது அடுத்த கட்ட முன்னேற்றம் நமக்கு வரும். ஆண்டவரே பலன் தாங்க கேட்குறத விட நமக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தில் கர்த்தருக்கென்று கிரியை செய்ய ஆரம்பித்தோன்னா அடுத்த கட்ட நன்மை ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருகிறார். அதுதான் வெளிப்படுத்தல் 3:8 ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மார்க் 16:15 ஆண்டவர் அவரை பின்பற்றுகிற அத்தனை பேருக்குமே கடைசியாக சொன்ன வார்த்தை மார்க் 16:15 எல்லாரும் எடுங்க பாருங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் நெக்ஸ்ட் திங், அடுத்த ஒரு காரியம், கொடுக்கப்பட்ட அந்த கிருபையின் காலத்தில் நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம பார்க்க வேண்டும். மத்தேயு 27 அதிகாரத்தில் 3-5 வரைக்கும்
நாம் வாசிக்கும் பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கு மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கென்ன, அது உன் பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். ஏசப்பா கூட இருக்கும் போதெல்லாம் உள்ளத்தில் இவர் காட்டி கொடுக்கணும் ஒரு பெரிய எண்ணம். காட்டி கொடுத்த பிறகு என்ன பண்ணுறார்? ஐயோ, குற்றமில்லாத ரத்தம், பரிசுத்தமான ஆளாச்சு, இவர் போய் காட்டி கொடுத்துறேனேன்னு சொல்லி பிரதான ஆசாரியர்கிட்ட போய் சொல்கிறான், குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துறேன், இந்த பணத்தை வச்சுக்கோங்க, ஏசப்பா விட்டுருங்க அப்படின்றார் இவர். அவங்க சொல்கிறாங்க, நீ எங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்ட, இனிமேல் உம்பாடு போ அப்படின்றாங்க இவங்க. இப்படியாக சொல்லும் பொழுது அவனுக்கு பிற்பாடு ஏசப்பா கிட்ட போகவும் முடியல, சமயமும் இல்லை, அவன் மன்னிப்பு கேட்க முடியல, ஒப்புரவாக முடியல, எதுவுமே பண்ண முடியல. அவனுக்கு சான்ஸே இல்லாமல் அவன் தன்னுடைய குற்ற மனசாட்சியில் தற்கொலை செய்து மரித்து போனான் யூதாஸ். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட நிறைய கிறிஸ்தவர்களாகிய நம்ம யோசித்து பார்க்கணும். வாழுகிற காலத்தில் பகை பகை பகை, விரோதம், கசப்பு, இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது நம்ம ஒப்புரவாகி வாழ்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நிறைய பேர் உயிரோடு இருக்கும் போது பகச்சு 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 வாழ்ந்துட்டு கடைசியில் மரித்து போன பிறகு போயிட்டு சவப்பட்டி ஆண்டு போய் ஐயோ விட்டுட்டேனே என்ன பண்ணுவாங்க? கதறி கதறி அழுவாங்க. அது மாதிரி வாழ்க்கையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனவே நம்ம எல்லாருமே ஒரே பரலோகத்தை தான் போக போகிறோம். நம்ம எல்லாருமே இந்த சபையில் இருக்கிற அத்தனை பேருமே எத்தனை பரலோகம் இருக்குது? 2 பரலோகமா 3 பரலோகமா? அதனால் நம்மளுக்கு என்ன தேவையில்லை? கேங்கு தேவையில்லை, நம்மளுக்கு பிரிவினை தேவையில்லை, நம்மளுக்கு பாகுபாடு தேவையில்லை. எல்லாமே ஒரே பரலோகத்தை தான் போக போகிறோம். இங்கே யாரெல்லாம் ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்க்க முடியாமல் பகையோடு இருக்கிறோமோ பரலோகத்தில் போயிட்டு அதே மாதிரி இருக்க போகிறோமா? பரலோகம் அப்படிப்பட்ட இடமா அது? அதனால் தேவச்சனமே நம்முடைய வாழ்க்கையை நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. பரலோகத்தில் வாழப்போகிற ஒத்திகை தான் சபையில் நடந்து கொண்டிருக்கிறது, உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ரிஹர்சல், இந்த ஒத்திகையான வாழ்க்கையில் நம்ம சரியாக வாழ்ந்தால் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நம்ம என்ட்ராக போகிறோம். ஹல்லேலூயா. அறையில் ஆடாதவன் அம்பலத்தில், மறைமுகத்தில் சரியான ப்ராக்டிஸ் பண்ணாதவன் பொதுவெளியில் வந்து என்ன பண்ண முடியாது? ஒன்றுமே பண்ண முடியாது. அதே போல் இந்த பூமியில் யாரெல்லாம் சத்தியத்தில் ப்ராக்டிஸ் ஆகலையோ, கொடுக்குற கிருபையெல்லாம் தப்பு தப்பாக யூஸ் பண்ணுறோமோ, பரலோக ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. மணிக்கணக்கில் நம்ம ஜெபிக்கலாம், நம்ம கர்த்தர்கிட்ட எல்லாம் நம்முடைய பொருளாதாரத்தை கொடுக்கலாம். ஆனால் நான் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேச மாட்டேன், நான் இவங்கக்கிட்ட தான் பேசுவேன், இவங்ககிட்ட பேச மாட்டேன், இவங்களை பகைப்பேன், இவங்களை வெறுப்பேன், இவங்கக்கிட்ட நான் அன்பாக இருப்பேன், இப்படியெல்லாம் நம்ம சொல்லி கொண்டிருப்பது தேவனுடனான உறவே நமக்கு ஃபஸ்ட்டு இல்லை என்பதை நம்மளுக்கு அது காண்பித்து கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒருத்தனை கத்தியால் கொலை பண்ணுறதை விட நம்ம ஒருத்தரை பார்க்காம இருக்கிறது, ஒருத்தங்களை கிட்ட நம்ம சிரிக்காமல் இருக்கிறது, பேசாமல் இருக்கிறது தான் பெரிய கொலையே. எது பெரிய கொலை? கத்தியால் குத்துறதை விட ஒருத்தங்களை பார்க்கவே மாட்டேன்றோம்ல, அவங்கள பார்த்தா கூட சிரிப்பதில்லை, பேசுவதில்லை, இதுதான் பெரிய கொலையே. எனவே இப்படிப்பட்ட கொலைக்கார புத்தியெல்லாம் இந்த கிருபையின் காலத்தில் அகற்றி போடணும். கடைசி காலத்தில், வயசான காலத்தில் போயிட்டு ஐயோ எத்தனையோ பேருக்கு நான் நல்லா இல்லாமல் என் ஜீவியமே உருவாகலேன்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இதயத்திலிருந்து நம்ம ஒதுக்கி வைக்கிறது, அதே போல் மற்றவங்கள பற்றி புறங்கூறி மற்றவங்கள பற்றி பேசி கொண்டிருக்கிற காரியம், அதே போல் இப்படியாகப்பட்ட எல்லாமே ஆவிக்குரிய கொலை. அது ஆவிக்குரிய கொலையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனவே தேவஜனம் புரிஞ்சுக்கணும், உலகத்தான் தான் சமாதானமாக இருப்பது அவனுக்கு ஆப்ஷன், இருப்பான் இருக்காமல் போவான். ஆனால் நமக்கு கட்டளை, யாவரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்பது கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த கட்டளை. கை கொள்ளாமல் இருக்கலாம், போகலாம் வரலான்லாம் இல்லை, கை கொண்டே ஆக வேண்டும். ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். ஒரு சபையில்
அந்த சபையில் 2 மூப்பர்கள் இருந்தாங்க. அந்த 2 மூப்பர்கள் ரொம்ப நண்பர்கள் தான், உண்மையாக நடந்துச்சு. அப்படி நண்பர்களாக இருக்கும்போது நல்லா சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாமே கிரியை செய்வாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அப்படி நல்ல நண்பர்களாக இருந்தவங்க அந்த சபையில் சில கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நடக்கும்போது இவர் ஒரு கருத்து சொல்கிறார், இப்படி பண்ணணும். இன்னொருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா, இல்லை அப்படி இல்லை இப்படி பண்ணணும்னு சொல்லி இவர் ஒரு கருத்து சொல்கிறார். 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வாக்குவாதம் முட்டி சண்டை வந்து அவங்க நான் சொல்கிறதான் கரெக்டுன்னு சொல்கிற அந்த ஈகோ, அந்த நான் என்ற சிந்தனை என்ன பண்ணலன்னா ஒப்பு கொடுக்காம 2 பேரும் இந்த பிரச்சனையில் மனக்கசப்பு வாக்குவாதம் அவங்க அப்படியே பேசாமலே அவங்க போயிட்டாங்க. சபையார் ஊழியக்காரங்க எத்தனையோ முயற்சி எடுத்தாங்க. நீங்கள் 2 பேரும் ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணணும், முன்மாதிரியாக இருக்கணும், நீங்கள் சமாதானமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும்னு சொல்லி பேசி பார்த்தாங்க. ஆனால் முடியல. அவங்க ரொம்ப நண்பர்களாக இருந்தவங்க அதுக்கப்புறம் மூஞ்ச பார்க்கறதுல பேசுறதுல, ஆனால் என்ன பண்ணுவாங்க, வாரந்தோறும் ஒரே சபையில் ஆராதிப்பாங்க, திருவிருந்து எடுப்பாங்க. நாங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் ஒரே சரீரம் என்ற அடையாளப்படுத்துகிற திருவிருந்து எடுப்பாங்க, எல்லாமே எடுப்பாங்க. இப்படியாக நாள் மாதமாய் மாறினது, மாதங்கள் வருடங்களாய் மாறினது. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஒரே சபையில் இருந்தாலும் இவங்க 2 பேரும் பேசிக்கொள்ளவும் இல்லை, ஒருவர் பார்க்கவும் இல்லை, ஒரு போலியான ஒரு பக்தியை செய்கிறவர்களாய் மாறிவிட்டார்கள். மனசாட்சியில் சுடுண்டு போச்சு. நான் ஏன் இறங்கி பேசணும் அப்படின்னு சொல்லி, நான் ஏன் சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய ஈகோவை விட்டு கொடுக்காம 10 வருஷத்துக்கு மேலே பகை உள்ளவர்களாக இருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த ஒரு மூப்பர் ஒரு அதிகாலையில் ஹார்ட் அட்டாக் மரிச்சிட்டார். மரித்த செய்தியை கேட்ட உடனே இன்னொருத்தர் அலறி அடித்து அவர் வீட்டுக்கு ஓடி சின்ன பிள்ளைய விட மோசமாக அவர் கண்ணீர் சிந்தி கதறி அழ ஆரம்பித்தார். எத்தனையோ பேர் போய் சமாதானப்படுத்துகிறாங்க, ஏன் இது மாதிரி அழுவுறீங்க, கொஞ்சம் இதுவாக இருங்க அப்படின்னு. அவரால் அந்த அழுகை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவர் சொன்னார், நேற்று இரவு கூட பரிசுத்த ஆவியானவர் நான் ஜெபம் பண்ணும்போது சொன்னார், நீ அந்த சகோதரனோட கூட 10 வருஷம் பகையாக இருக்கிறியே, நீ போய் இந்த இரவுலாவது அவன் வீட்டுக்கு போயிட்டு நீ சமாதானமாக பேசு, நீ ஒப்புரவாகன்னு சொல்லி நேற்று நைட்டு கூட பேசினார். ஆனால் நான் தான் நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் இன்றைக்கி காலையில் என் நண்பர் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை, அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கலான்னு இருந்தேன். ஆனால் இந்த நேரத்தில் அவர் எழும்பி என்கிட்ட பேச முடியுமா, மரிச்சு போயிட்டாரேன்னு சொல்லி அவர் தன்னுடைய குற்ற மனசாட்சியில் நொந்து 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 அவர் அழ ஆரம்பித்தார். இப்படியாக அவருடைய செயல் அங்கே சூழ்ந்திருந்த அத்தனை சபை விசுவாசிகளுக்கும் ஒரு பெரிய பாடமாக வந்துச்சு. எனவே தேவ ஜனமே, நமக்கு நல்ல கிருபை, நல்ல சமயம், நல்ல நாட்கள் இருக்கும் பொழுதே யார் இடத்துலலாம் பகையோடு இருக்கிறோமோ ஃபஸ்ட்டு நம்ம ஒப்புரவாகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பகையோடு இருக்கிறவர்கள் கர்த்தருக்கு கொடுப்பதற்கு கூட தகுதி இல்லாதவங்க. ஆண்டவர் சொல்கிறார், சத்தியமாக சொல்கிறேன், ஆண்டவருக்கு நம்ம கொடுக்குறோம் என்றால் கூட முறை தவறு எப்படி வேணாலும் இருந்துட்டு நம்ம கொடுக்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23, 24ஆம் வசனத்தில் வாசிங்க. ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு உன் காணிக்கையை செலுத்து. முன்பு நீ இன்னும் ஆண்டவருக்கு செய்யற அது ஃபர்ஸ்ட் பெருசல்ல, நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறியா, அதுதான் ஃபஸ்ட்டு. வார்த்தை தான் ஃபஸ்ட்டு, மற்றதான் நம்ம செய்கிறது தான் நெக்ஸ்ட்டு இதெல்லாம். எனவே தேவஜனமே, நம்ம செய்கிற ஜபமோ, நம்ம ஆண்டவர் கொடுக்கிறதோ, நம்ம வாடிக்கையாக தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறதோ அது பெருசல்ல. நம்ம உண்மையாய் வசனத்துக்கு கீழ்ப்படைஞ்சி, ஒவ்வொரு குடும்பத்தில் பெற்றோர்களிடத்தில் எத்தனை பேர் பகையாக இருக்கிறீங்க, மனைவினிடத்தில், புருஷனிடத்தில், பிள்ளைகளிடத்தில், இன்னும் சொந்த பந்தங்களிடத்தில், பக்கத்தில் இருக்கிற புறஜாதிகளிடத்தில் யாரெல்லாம் பகையோடு இருக்கிறீங்களோ ஃபஸ்ட்டு போய் மாறணும். பகையோடு கூட மரிக்கிற ஒருவரும் பரலோகத்துக்கு போகவே முடியாது. எனவே கர்த்தர் கொடுக்குற நல்ல சமயத்தில், நல்ல கிருபையில்
நம்ம யாவரோடும் சமாதானம் உள்ள பிள்ளைகளாய் நாம் வாழ பழகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே தேவ ஜனமே, உயிரோடு இருக்கும்போது பகையை வச்சுட்டு செத்த பிறகு போயிட்டு அழுது நம்ம மாலை போடுறதுனால என்ன பிரயோஜனம்? அதை நம்ம யோசித்து நம்ம பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே சாத்தானுடைய பெரிய தண்டனை என்ன தெரியுமா? சமாதானம் தானே ஆகணும், அது நாளைக்கு பார்த்துக்க போ அப்படின்னு பேசுவாங்க மனசுக்குள்ளே. அப்புறம் போய் ஒப்புரம் வைக்கலாம்ப்பா, அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பான்னு சொல்லி உங்களை மாத கணக்கில் வருஷ கணக்கில் போலியான கிறிஸ்தவர்களாகவே பிசாசு வச்சுருப்பான். அதனால் நாளைக்கு என்பதெல்லாம் இதில் இருக்கக்கூடாது. இன்றைக்கே நம்ம மறிச்சா கூட நம்ம பகையோடு இருந்தோம்னா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டோம். அதனால் மற்றவங்க என்ன தவறு செய்கிறாங்களோ என்ன பண்ணுறாங்களோ அது நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம தேவராஜ்யத்துக்கு போகணும்னா நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் காலத்தில் யாவரோடும் சமாதானமாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ். எனவே அதை நம்ம எல்லாருமே நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே மரித்த பிறகு நமக்கு வாய்ப்பில்லை. நம்ம உயிரோடு இருக்கும் போதே நல்ல தேவனுடைய சத்தியத்தில் பழகிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று சொல்லணும், அல்லது என்னை மன்னிச்சுடு. இந்த 2 வார்த்தை கிறிஸ்தவங்க எப்போவுமே நம்ம வாயில் ரெடியாக இருக்கணும். உடனே ஒப்புரவாயிடணும். தப்பு செஞ்சிட்டாங்கன்னா அப்படியே விட்டுறக்கூடாது. ஓ பகையோடு இருந்து விட்டுறக்கூடாது. நீ தெரியாமல் செஞ்சிட்டப்பா, நான் உன்னை மன்னிச்சிட்றேன், ஏதோ ஒரு சூழ்நிலை செஞ்சிட்டேன்னு சொல்லி உன்னை மன்னிக்கிறேன்ற வார்த்தை இருக்கணும். 2வது, என்னை மன்னிச்சுடு, என்னை தயவு செய்து மன்னிச்சுடு. இந்த 2 வார்த்தை கிறிஸ்தவங்களுக்குள்ளே இருந்தாலே இயேசுவின் அன்பு உலகத்திற்கே தெரிய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த குட் ஃப்ரைடே நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் உள்ளத்தில் பகை, கசப்பு, விரோதத்தோடவே குட் ஃப்ரைடே போவாங்க. அதெல்லாம் மீனிங்லெஸ். எனவே நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். ஏசாயா 59:8 குறித்து கொள்ளுங்க, நான் வாசிக்கிறேன். சமாதான வழி அறியார்கள், அவர்கள் நடைகளில் நியாயமில்லை, தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள், அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். போய் வீட்டில் வாசிங்க அந்த வசனத்தெல்லாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எனவே யூதாஸுக்கு நல்ல சமயம் கிடைக்கும் போது பகச்சு விட்டுட்டான். கடைசியில் மாறணும்னு நினைக்கும் போது அவனால் மாற முடியல. அதனால் பார்த்துக்கலான்னு சொல்ல வேணாம், இன்றைக்கே கர்த்தர் பேசும் பொழுதே நம்ம ஒப்புரவாகுவது ரொம்ப நல்லது. ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எபிரேயர் 12:17 எடுத்து வாசுங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை, இந்த வசனத்தை நல்லா கூர்ந்து கவனிங்க, எதை தேடினான்? கண்ணீர் விட்டு கவலையோடு எதை தேடினான்? அப்பா கொடுக்குற ஆசீர்வாதத்தை தான் தேடினானே தவிர, வசனம் தெளிவாக சொல்லுது, அவன் மனம் மாறுதலை அடையவில்லை, காணாமற் போனான். அவன் செஞ்சது தப்பு, உதாசீனமாக வாழ்ந்தது தப்பு, அவன் உதாசீனமாக இருந்தது தப்பு, அவன் பொல்லாத வழியில் வாழ்ந்தது தப்புன்னு சொல்லி மனம் மாறல. அவன் அதுக்கு அழுவல, ஆசீர்வாதம் போச்சே. எதுக்கு அழுதான்? ஆசீர்வாதம் போச்சேன்னு தான் அழுதானே தவிர அவன் செஞ்ச தவறுக்கு அவன் அழுவல. இன்னைக்கு கூட நிறைய கிறிஸ்தவர்கள் உலகத்தினுடைய ஆசீர்வாதம் போச்சே, இது கிடைக்கலையே, இதுக்கு தான் அழுகுறாங்க, ஜெபிக்கிறாங்க. ஐயோ என் ஆன்மா இப்படி இருக்குதே, என் வாழ்க்கை கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிறதே, இதுக்கு நம்ம அழுகுறோமா? அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். ஹல்லேலூயா. ஐயோ இதெல்லாம் கிடைக்கலையே, இந்த ஆசீர்வாதம் போச்சே, இந்த காரியம்லாம் போச்சே, இந்த முன்னேற்றம்லாம் போச்சேன்னு தான் அழுவோமே தவிர ஆண்டவருடைய ஜெபத்தில் என்னைக்காவது யாராகிலும் ஐயோ நான் பாவி, ஆண்டவரே நம்முடைய வழியில் விட்டு விலகி இருக்கிறேன், என் ஆத்துமா சரியில்லை, உமக்கு நான் கீழ்ப்படியில, நான் இந்த பாவத்தில் இருக்கிறேன், என்னைக்காவது நம்ம அழுவுறோமா? அந்த ஜெபத்தை தான் கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த வசனம் தெளிவாக சொல்லுது, அவன் ஆசீர்வாதத்துக்காக கண்ணீர் விட்டு கதறி அழுதான், ஆனால் அவன் மனம் மாறுதலையோ காணவில்லை. அவனுடைய மனம் மாறுதலையோ அவன் காணவில்லை என்று வசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ். எனவே தேவ ஜனமே, நம்ம அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளாய் நாம் காணப்பட கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ். ஒரு பெரிய பணக்காரு
செத்து போயிட்டார். ரொம்ப நல்ல மனுஷன், ஊருக்கு எல்லாருக்கும் நிறைய உதவினவர், எல்லாருக்கூடையும் நல்லா பேசுகிறவர், எல்லாம் பண்ணுறவர், ரொம்ப நல்ல மனுஷன், நல்ல பணக்காரன். இறந்து போயிட்டார். அப்படி இறந்து போன உடனே எல்லா ஜனங்களும் வந்து கொஞ்சம் அழுகுறாங்க, கஷ்டப்பட்டு அழுகுறாங்க, ஊரே கூடி வந்து. அப்போ இந்த பணக்காரனுடைய கொஞ்சம் தூரத்து உறவினன் இவர் வந்து, அந்த பணக்காரர் வந்து அவனுக்கு மாமா வேணும். இவன் வந்து என்ன பண்ணுறான்னா, இவன் அங்கே தான் இருக்கிறான், அவன் என்ன பண்ணுறான்னா உருண்டு உருண்டு அழுகுறான். உருண்டு உருண்டு மண்ணில் பரண்டு நெஞ்சில் அடித்து கதறி, மாமா ஐயோ போயிட்டீங்களே போயிட்டீங்களே என்ன பண்ணுறான்னா அழுகுறான். அப்படி ரொம்ப அழுத உடனே அங்கேருந்த வயசானவர் வந்து, தம்பி உங்கள் மாமா மேலே உனக்கு எவ்வளோ அன்புப்பா, உங்கள் மாமா ரொம்ப நல்லவர்ப்பா, ரொம்ப நல்லா செஞ்சதுப்பா, உண்மையாகவே எங்களுக்கும் வருத்தமாக தான்ப்பா இருக்குதுன்னு சொல்லி இவர் தேற்ற போகிறார். ஏன்பா உங்கள் மாமா மேலே உனக்கு அவ்வளோ அன்பாப்பா, ஏன்பா இது மாதிரி அழுவுற, கொஞ்சம் என்ன பண்ணுப்பா அமைதியாக இருப்பா அப்படின்னு சொல்லி தேற்ற போகிறார். ஆனால் அவன் முடலை, அழுதுனே இருக்கிறான். அப்போ இவனை தேற்றும் பொழுது அவன் என்ன தெரியுமா சொல்கிறான்னா, அவர் காதில், நாங்கள் அவர் இறந்ததுக்காக அழுவலைங்க, இப்போ தான் சாகத்துக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட தாங்க இருந்தேன், அவர் இந்த பீரோவில் இருக்கிற பொக்கிஷன் நிறையா இருக்குது, அது சாவி எங்கே வச்சிருக்கிறேன்னு உனக்கு சொல்கிறேன்னு ஆரம்பித்தார். அப்படி சொல்லும் போது 2 வார்த்தை சொல்லும் பொழுது உயிர் போயிடுச்சு. இப்போ அந்த சாவி எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரிலங்க, அந்த சாவி எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரில, அது சொல்கிறதுக்குள்ளேயே உயிர் போயிடுச்சு. 2 வார்த்தை சொல்லும் போதே உயிர் போயிடுச்சு. இப்போ அந்த பொக்கிஷம் யாருக்கு கிடைக்குமோ, அது எப்படி எடுப்பேனோ, அது யார் கைக்கு போவோன்னு சொல்லி என்ன பண்ணுறது, ரொம்ப துக்கமாக இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறான், ஐயோ மாமா போயிட்டியே, சொல்கிறதுக்குள்ளே போயிட்டியே. அப்போ இவன் செத்து போனது அன்புக்காக அழுவலை, எதுக்கு அழுவுறான், சாவி எங்கே இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி செத்து போயிட்டேன்னு அழுவுறான். இன்னைக்கு கூட நிறைய கிறிஸ்தவங்க பார்த்தீங்கன்னா உலக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியலையேன்னு தான் கஷ்டப்படுறோமே தவிர, ஆண்டவருக்கு நம்ம பிரியமாக இருக்கிறோமா, ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறோமா, நம்ம வழி எப்படி இருக்குது, அதுக்கு நிறைய பேர் மனம் திரும்புறதில்லை, அழுவுறதில்லை. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஏசாவுடைய அழுகை கூட அப்படிப்பட்டது தான். அவன் ஐயோ அப்போ ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்துட்டாரேன்னு தான் அழுவுறானே தவிர, நான் இது மாதிரி உதாசீனமாக இருந்தனேன்னு சொல்லி அவனுடைய வாழ்க்கைக்காக அவன் அழவில்லை. எனவே நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது, நம்முடைய மனசாட்சி எப்படி இருக்கிறது, நம்முடைய உணர்வு எப்படி இருக்கிறது என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். ஐயோ ஏசப்பா எனக்காக மரிச்சிட்டாரே. வெள்ளிக்கிழமை பாருங்கள் எவ்வளோ சீன் வரப்போகுது பாருங்கள். சில யூடியூப்லாம் பாருங்கள், என்ன பண்ணுவாங்க, போயிட்டு நடிச்சுன்னு அழுவாங்க நெஞ்சில். அதுவும் சில இடத்துல ஏதாவது சிலைகள்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க, போயிட்டு தொட்டு அப்படியே கண்ணீர் ஊற்றுவாங்க. வீட்டுக்கு போயிட்டு எல்லா பாவத்தையும் பண்ணுவாங்க. வார்த்தை மாறாது, விக்கிரக ஆராதனை மாறாது, அதே போல் பாரம்பரியம் மாறாது, சீரியல் சினிமா சுத்தமாக மாறாது, எல்லாம் அப்படியே இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்க, வெள்ளிக்கிழமை வரப்பாரு, வெள்ளிக்கிழமை ஆண்டவரே எனக்காக அடிபட்டீரே, ரத்தம் கொடுத்தீரே ஆண்டவரே, அப்படியே கண்ணீர் ஊற்றும். நமக்கு ஒரு நாள் கூட அது மாதிரி வந்ததில்லை. ஏன்னா ஏசப்பா சொல்லிட்டார், எனக்காக அழாதீங்கன்னு சொல்லிட்டார். யாருக்கு அழ சொன்னார், உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக. ஆண்டவர் அன்னைக்கு தெளிவாக சொல்லிட்டார், இது மாதிரி நிறைய மாயக்கார கூட்டம் வரப்போது, எனக்கு அழ வேண்டிய அவசியம் இல்லை சாமி, நான் எதுக்காக மரித்தேனோ உன் ஆத்மாவுக்கு தான் மரித்தேன், உன் ஆத்மா எப்படி இருக்குதுன்னு பார்த்து உனக்காக உணரு, உனக்காக அழுவு அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். ஹல்லேலூயா. எனவே தேவ ஜனமே, நம்முடைய ஜெபம், நம்முடைய உணர்வு உண்மை உள்ளதாய் காணப்படும். ஏசாவை போல ஆசீர்வாதத்துக்காக நம்ம கதறக்கூடாது. நம்முடைய தவறான வாழ்க்கை மாற வேண்டும் என்று நம்ம உணர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்காக அழுவணும். எந்த தவறான வழியில் இருக்கிறோமோ வீட்டுக்கு போயிட்டு கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணுங்க, மாறுங்க. அதுக்கு தான் நம்ம ஜெபம் பண்ணோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேவனுடைய ஆளுகை நமக்குள்ளே வரணும். அவர் நம்மளை ஆண்டு நடத்தணும். அவர் நீதியை நம்ம கை கொள்ளணும், வசனத்தை நம்ம கை கொள்ளணும். அதுக்காக நீங்கள் தேடுங்க, ஜெபிங்கன்னார். மற்ற எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 7:10 சொல்லப்படுது. பவுல் தெளிவாக சொல்றார், தேவனுக்கேற்ற துக்கம், கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி நான் மாறணுமே என்ற துக்கம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா
பின்னாடி நம்ம ஐயோ என் வாழ்க்கை சரியில்லைன்னு நம்ம இருக்க மாட்டோம். நம்ம வாழ்க்கையை திருத்திக் கொள்வோம். மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ, ஐயோ இது கிடைக்கலையே, அது கிடைக்கலையே, எனக்கு இந்த ஆசீர்வாதம் வரலையே, அது வரலையே, நான் இப்படி இல்லையே, நான் இப்படி வசதியாக இல்லையே, இது கழுவக்கூட. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. எனவே தேவ ஜனமே, கொடுக்கப்பட்ட கிருபையின் காலத்தில் நம்ம இதெல்லாவற்றையும் வாழ்க்கையில் சீரமைக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கடைசியாக கலாத்தியர் 4:18 சொல்லப்படுது பாருங்க. இப்படிப்பட்ட நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. அதை நான் உங்களிடத்தில் இருக்கும்போது மாத்திரமல்ல, எப்பொழுதும் யாரும் சொல்லி நம்ம மாற வேணாம். நம்ம கேட்கும் பொழுது நம்மளை உடைச்சி ஒப்பு கொடுத்து நம்ம வைராக்கியமாக இந்த விஷயத்தெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் லெத்தாஜிக்காக இருக்க விரும்புகிறவங்க, அவங்களுடைய வாழ்க்கை கண்ணீரில் இருக்கும். எபேசியர் 5:15-16 சொல்லப்படுது. ஆனபடியால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால், நம்ம காலம் எப்படி மாறும் நமக்கே தெரியாது. அதனால் நாட்கள் ரொம்ப பொல்லாதது. அதனால் காலத்தை, நம்ம கொடுக்கப்படுற நேரத்தை, நாளை, மாதத்தை, வருஷத்தை, இதோ 3 மாதம் முடிய போகுது, 4வது மாதம் ஆரம்பிக்க போகுது. இப்போ தான் பிறந்துச்சு வருஷம், அதுக்குள்ளே ஓடி போயிடுச்சு 90 நாட்கள். சிந்திச்சு பார்ப்போம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒவ்வொரு நாள் சடா என்ன பண்ணுது, போயினே இருக்குது. அதனால் நம்முடைய கிருபை, நம்ம கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்படியே கண்களை மூடி எல்லாருமே ஜெபம் பண்ணுவோம்.